குதிங்கால் வலியை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்றைக்கி வர்றாரு. ஏன்னா அவர் தான் குதிங்கால் வலி பேஷண்ட்டு. 4 வருஷமாக குதிங்கால் வலி இருக்கான். என்கிட்ட வர்றப்பே சேலஞ்சு தான், எனக்கு குதிங்கால் வலி இருக்குது, இது யாராலையும் குணப்படுத்த முடியாது. ஏங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். சார் 4 வருஷமாக நான் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். யூரிக் ஆசிட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, இட்ஸ் ஆல்மோஸ்ட் நார்மல். எக்ஸ்ரே எடுத்துட்டாங்க, எலும்பு முளைச்சிருந்துட்டாங்க. வெட்டுற அளவுக்கு பெருசாக வளரல, ரைட் ஓகே. ஆனால் ஊசி போடலாம், ஆனால் அந்த அளவுக்கும் பெருசாக இல்லை, சின்னதாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கே இவ்வளோ வலிக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப கலர் கலராக மாத்திரை கொடுக்குறாங்க. பல கலர்ஸை பார்த்துட்டேன், பல மெத்தட் ஆஃப் அப்ரோச்சஸ், டேப் ஓட்டுறது, எனக்கு அங்கே ஒத்தரை வைக்கிறது, சூடு வைக்கிறது, கரண்ட்டு வைக்கிறது, எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் என் குதிங்கால் வலியை சரி பண்ணவே முடியலை, உங்களாலேயும் முடியாது அப்படின்னு சேலஞ்சு பண்ணார். சரி வேறு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. 4 செஷன் போயிருக்காரு. 5ஆவது செஷன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏங்க நீங்கள் உங்கள் வெயிட்டை குறைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ எனக்கு ஒரு காலில் குதிங்கால் வலி, இன்னொரு கால்லையும் தானே குதிங்கால் வலி இருக்கணும். அப்போ நான் கேட்குறேன், சார் வெயிட்டாக இருந்தால் அப்போ 2 காலில் தானே குதிங்கால் வலிக்கணும், ஏன் ஒரு காலம்னா இல்லை நீங்கள் ஒரு கால்லேயே நடந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வெயிட்டை குறைக்க சொன்னாங்க சார். அப்படி சொல்லியும் 6 மாதம் டைம் எடுத்து காலையில் கஞ்சி, மத்தியானம் கொஞ்சோண்டு கீரை கூழ்னு குடிச்சு 6 கிலோ குறைச்சிட்டேன் சார். 81 கிலோ இருந்தேன், இப்போ 75க்கு வந்துட்டேன். இப்போயும் எனக்கு குதிங்கால் வலி இருக்குது, அதனால தான் உங்களை சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். இந்த வீடியோவில் என்ன பதிவு பண்ணிக்கிறேன்னா, அவரை ஒரு நாளில் சரி பண்ணேன், இப்போ அது பிரச்சனை கிடையாது. ஒரே நாளில் டே 1ல் 80% பெயினை குறைச்சி தான் அனுப்பணும். ஏன்னா நாங்கள் ரூட் காஸ் கண்டுபிடிச்சோம். ஏன்னா ஒரு குதிங்கால் வலிக்கு குதிங்காலே காரணம் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சோம். அதுதான் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கோட சிறப்பு. ஆனால் இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, வெயிட்டை குறைச்சா நோய் சரியாகாது. அதே உடம்பு இருக்கப்பவே அந்த காலும் உடம்பு வளர்கிறப்போ காலும் சேர்ந்து தான் வளருச்சு. லாரிக்கு ஆட்டோ டயரை மாட்டலை. அதே மாதிரி தான் மூட்டு வலியும். வெயிட்டை குறைங்க முட்டி வலி போயிருங்கிறது இட்ஸ் நாட் அப்ளிகபிள். அவங்க உடம்பு எப்படி வளருதோ அதுக்கேற்ற மாதிரி காலும் வளருது. 60 வயசு ஆளுக்கு 10 வயசு கால் கிடையாதுல்ல. தயவு செஞ்சு இது எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. வெயிட்டை குறைச்சோன்னே முட்டி வலி போகும், நம்புகிற மித்தை விட்டு வெளியே வாங்க. அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். ரூட் காஸ், சோர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்கில் அந்த பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுனால தான் டே 1ல் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.